ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிராமின் பொண்ணு எப்படி ஒரு புலிய கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்ற கதைய தான் உங்ககிட்ட நான் சொல்லப் போறேன். அப்படி அந்த கதைய நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயுமே கேள்விப்படல அப்படின்னா, வெல்கம் டூ மை சேனல். இன் எ நட்ஷெல் இந்த பிராமின் பொண்ண பத்தி உங்களுக்கு 2டே 2 விஷயம் மட்டும் நல்லா புரியணும். 1 அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. 2வது உங்களுக்கு அழகா இருக்கிற பையனுங்கள பார்த்தா ஒரு வெறி இருக்கு. என்ன மாரி வெறி அப்புட்ன்னா வந்து, அழகா இருக்கிற ஏதாவது பையனுங்கள பார்த்தா எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லி, இளம் வயதிலிருந்தே வந்து இந்த அக்கா வந்து அவங்களோட அம்மா, அப்பாவ புடிச்சு தொல்ல பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இது வந்து அம்மா, அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு வந்துட்டு பையன புடிச்சிருக்குன்றது பிரச்சனை இல்ல. எங்கேயோ ஒரு லோவர் காஸ்ட் பையன போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வீட்ட விட்டு ஓடிருவாளோ! அப்டின்ற ஒரு பயம். ஸோ அப்படி டைட்டில் ஆஃப் த ஸ்டாரி கேட்டுட்டு உங்களுக்கு ஒண்ணும் புரியல அப்புட்ன்னா, இது வந்துட்டு அ ஸ்பாய்லர் அலர்ட் இது வந்துட்டு ஒரு காஸ்ட் பத்தின கத தான் இது. காஸ்ட் ஜாதி வெறி பத்தின கத தான் இது. அது ஏன், என்ன அப்படிங்கிறது போக போக உங்களுக்கு புரியும். அண்ட் அந்த பொண்ணு இருக்கிற ஊர்ல இருக்கிற காட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு புலி இருந்துச்சு. இந்த புலி வந்துட்டு எல்லாருக்குமே கண்டா பயம். ஆனா, இது வந்துட்டு ஒரு சாதா புலி இல்ல. இது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ற ஒரு புலி. அதாவது ஷேப் ஷிஃப்ட் அதோட உருவத்த மாத்துற அளவுக்கு பவர் உள்ள ஒரு மேஜிக் புலி. அண்ட் இந்த பவர்ஸ யூஸ் பண்ணி அது வந்து என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். எக்ஸ்மேன்ல ஜாயின் பண்ணியிருக்கலாம், அவெஞ்சர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம், டிசியூல ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஆனா அவன் எதுவுமே பண்ணல. அவன் நேரா போய் ஒரு பிராமினா வந்துட்டு ஷேப் ஷிஃப்ட் ஆயி, ஊருக்குள்ள போய் அங்க உள்ள சைவ சாப்பாட சாப்பிட்டு வருவாப்ல. இந்த புலி இந்த புலி நல்லா கேட்டுக்கோங்க மக்களே. இந்த புலி வந்துட்டு சைவ சாப்பாட போய் சாப்பிட்டு வரும். அதான் கதை. அது